Hi guys, இது வந்து இந்த 11th day of learning machine learning. ஓகே, கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போட்டு நிற்கிறேன். பார்ப்போம் இந்த நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் டே போடக்கிட்டே பெருசாக ஒரு ஐடியா வைக்கல. போட போட மிச்சம் விஷயம் படிச்சிடும். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹைப்பர் பேராமீட்டர் விஷயத்தை படித்தோம். அதை பற்றி ஃபுல்லாக ஒரு ஐடியா இல்லாட்டியும் ஒரு ஐடியா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு மாடலை ட்ரைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சிங்களா, நேற்று பார்த்தோம் சொன்னால் எந்த ஒரு கேக்கை பேக் பண்ணிக்கிட்ட அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், டைம், அது மாதிரி தான் ஹைப்பர் பேராமீட்டர்ன்றது. இன்றைக்கு வந்து நான் இந்த லோட் அண்ட் ப்ரீ ப்ராசஸ் டேட்டான்றதுல இதில் வந்து என் ஐடியா வந்து ஃபஸ்ட்டு வந்து டென்சர்ஃப்ளோ கைடில் உள்ள எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்றதுக்கு. அப்படின்னா இதில் மிச்சம் மிக்க எல்லாத்தையும் இல்லை, ஒரு பேசிக்கான பிகினர்ஸில் உள்ளதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது போன்றது தான் ஐடியா. இப்போ நான் பார்த்ததுல வந்து இதில் வந்து இன்னும் எனக்கு கோட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேராஸ் ஏபிஐயில் வந்து மிச்சம் மிகுது. அப்போ இதில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஐடியாஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள ஏழும், மிச்ச விஷயத்த படிச்சுக்கொள்ள ஏழும். இதில் பார்த்தா மியூசிக், வீடியோ, அப்படி இப்படின்னு எல்லாம் மிகுது. எனக்கு மியூசிக் ஆடியோ சைடில் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஐடியா வண்டிக்காக செஞ்சு பார்ப்போன்ற எந்த அளவு குவாலிட்டி ஆகிக்குன்னு சொல்கிறது. அப்படி இன்னும் மிச்ச விஷயம் மிக்க. இப்போ இன்றைக்கு வந்து நான் இமேஜை பற்றி பார்ப்போம். இமேஜ் ப்ராசஸிங்கை பற்றி. இதில் வந்து இமேஜ் அடுத்த வீடியோ, சிஎஸ்வி, நம்பை, பெண்டாஸ் டேட்டா ஃபார்மிக்கு நாங்கள் இது பண்ணால் பார்ப்போம். இது வீடியோஸ் வந்து நியூ ஃபைல்னு போட்டிக்கு தெரியாக பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த கோடை ஆல்ரெடி நான் ரன் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ரன் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன். கற்று வேக்காக என்ன ஈக்குதுன்னு சொல்கிறது, என்ன நீக்குதுன்னு சொல்கிறது ஃபுல்லாக பார்க்கல. இதில் ரன் அவுட் கொடுத்து பார்த்தேன். ரன் அவுட் பண்ண கிட்டில் ஒரு ஏரரும் இல்லாமல் ரன் ஆச்சு. ஸோ இதை படிப்போம். இதில் எனக்கு தெரிஞ்சதுக்கு நியூ லேயர்ஸ் போடப்பட்டு இது போல். இதில் நான் சும்மா நார்மலாக பார்த்தன கண்டேன் வந்து மேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிப்போம். எந்த பார்ப்போம் வேண்டாம். This tutorial show how to load and pre-process an image in dataset 3 ways. Okay, first you will use high-level Keras pre-processing utilities such as TF Keras utils, image data set from dictionary, and layers such as rescaling to read a directory of images on disk. Next, you will write your own input pipeline from sketch using TF data. TF data பார்த்தோம் தானே. இதில் பார்த்தோம் இமேஜில் டெக்ஸை வந்து டெக்ஸை வேறு ஃபோல்டரோட டெக்ஸை வந்து ஒரு ஃபோல்டர் நெகட்டிவ், ஒரு ஃபோல்டர் பாசிட்டிவ்ன்றதுல வச்சு பார்த்தோம். Finally, you will download data set from the large catalog variable TensorFlow dataset. Okay, then பார்ப்போமே. இது இன்னொரு பெரிய இடத்துக்கு போகுது. டேட்டான்றது பெரிய இன்னொரு விஷயம். இந்த நார்மலாக ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் பார்ப்பேன். The TF data API enable you to build complex input pipeline from simple reusable pieces. For example, the pipeline of an image model might aggregate data from files in a distributed file system. Apply random pre-tabulation for each image. Instance and complex input pipeline from simple reusable process. இன்புட் பைப்லைன் உண்டு. இன்புட் பைப்லைன்னா ஒரு டேட்டா வந்து இன்புட் பண்ணுற ஒரு வே அப்படின்ற மாதிரி தான் இது டிஎஃப் டேட்டா. ஓகே, இதை டிஎஃப் டேட்டா மட்டும் பார்க்கணும். இன்னொன்றுலாம் பார்க்கணும். பெரிய மிச்ச விஷயம் இது போல் டிஎஃப் டேட்டாவில். நான் இப்போ இன்றைக்கி எடுத்தது இமேஜஸே பார்த்துட்டு போவோம். ஓகே, செட்டப்பில் இந்த நம்பை ஓஎஸ் வந்து ஓஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்டா, ஃபைல்ஸ் லோட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிலோ வந்து இமேஜ் இதுக்கு யூஸ் பண்ணுறது. பிலோட் இமேஜ்னா இமேஜ் நாங்கள் இது இதில் ரீரைட்டிங் ரீரைட்டிங் இல்லை, எம்னிஸ் டேட்டா செட்டா. எஸ், அதில் ஒன்றாத்தில் ஹலோ வேல் மாதிரி இப்போ எம்னிஸ் டேட்டா செட் தான்.
அதில் வந்து பார்த்தோம். இது வந்து இந்த TensorFlow லோட் பண்ணியது. இது வந்து இந்த ETF டேட்டா செட் TensorFlow டேட்டா செட் நுண்ணிந்திங்கின பைப்லைன் யூஸ் பண்ணுற அது லோட் பண்ணி TensorFlow version இது. Download the flowers data set. This tutorial this tutorial uses a data set from several thousand photos of flower. The flowers data set contains 5 subdirectories, one per classes. ஓகே. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஃபோல்டர் டிரெக்டரியில் வந்து ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம். இல்லை கிளாஸ் ஏல உள்ள நெகட்டிவ், கிளாஸ் பியில் உள்ள பாசிட்டிவ்ன்ட்டு அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருந்து, அப்போ அதை வந்து டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நாங்கள் TensorFlow டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் இன்புட் பண்ணோம். அது மாதிரி தான் இங்கே ஃப்ளவர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து இப்போ டைசி இது டேனிலேன் வந்து ஒரு சம்திங் ரோசஸ் சன்ஃப்ளவர் டுலிப்ஸ் இது இது ஒவ்வொன்றிலையும் உள்ள இது இப்போ ரோசஸில் உள்ள ஃபோட்டோஸ் தான் ரோசஸுக்குள்ளே ஹீப். அப்போ டேட்டா செட்டை அப்போ வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு ஈஸி. அதுதான் இங்கே பிறகு நாங்கள் வந்து இங்கே அதை டேட்டா பைப்லைனை யூஸ் பண்ணி அதை லோட் பண்ணுறோம். ஓகே, இம்போர்ட் பாத்லிப் எந்த ஐடியா இல்லை. இது இல்லாமல் தெரியும் எனக்கு. ஓகே, அதை நான் கீ பைண்டிங் போட்டால் ஈஸி எனக்கு இது பண்ணேன், காப்பி பண்ண ஈஸியாக போகிறதுக்கு, ஈஸியாக காப்பி பண்ணுறதுக்கு விம் பைண்டிங் போட்டால் ஈஸி காப்பி பண்ணுறதுக்கு, கீபோர்டு யூஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. அதனால விம் பைண்டிங்கை போடுறேன். திஸ் இம்போர்ட் the pathlib library which offers a classes represented file system path. You can now use it to interact with files and directories. Okay, files and directories ஓட இதாக்கிறேன். அடுத்து டேட்டா செட் URL இது எங்கே இரண்டு சோர்ஸ் டிரெக்டரி, அது ஆர்கைவ். இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது இந்த TGZ ஃபைலை இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரூன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட்டா டிரெக்டரி பாத்லிப் பாத் ஆர்கைவ் டாட் வித் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னுக்கு, சஃபிக்ஸ்னா பின்னுக்கு ஒரு ஸ்பேஸோட வந்து நான் நினைக்கிறேன் இது அப்படியே இதான் ஐக்கியமாகத்தான் நினைக்கிறேன். வில்சி after downloading 218 MB you should now have a copy of our photos available. There are 3670 total images. Okay, this line of code takes an archive variable which contains the path of download archive file and create a new pathlib object present the directory where the archive was extracted. Pathlib.archive, this create a path object from archive string which present the path to the download archive. With this method removes the suffix file extension from the path object. With suffix, this method removes any suffix file extension for the path object. Effectively transform it to a path directory. இது வந்து path directoryல வந்து ஆர்கைவ் பண்ணதெல்லாம் போடுறது. ஓகே, இங்கே வந்து 3670 இமேஜஸை டவுன்லோட் பண்ணிடுறேன். இமேஜ் கவுண்ட், லென்த், ஓகே, லிஸ்ட், ஓகே, டாட் ஜேபிஜின்ற இதெல்லாம் வந்து லென்த் யூஸ் பண்ணுற வந்து எத்தனை லென்த் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற டேட்டா டிர் குளோபல் அது எனக்கு முக்கியம் தெரியாது. எத்தனை போட்டு பார்ப்போம் எந்த தருது. Okay, we'll see. Okay, and this line counts all the JPEG image in the subdirectory of data directory. Okay, அது தெரியும். இது search for all files ending within every subdirectory of the. Okay, இదంతా data.direct.globe data direct globe இது வந்து இதில் எண்டிங் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .jpeg முடியல எல்லா ஃபைல்ஸும் சர்ச் பண்ணியிருக்கும். அதை லிஸ்ட்டில் போட்டு அதில் லென்த்தை பார்க்கும். வைக்கங்களா, அது எல்லாம் ஈஸி தான். ஈச் டிரெக்டரி கண்டெயின் இமேஜ் ஆஃப் தட்
flower, in the type of flower. Here are some roses, rose list data directory global roses. Okay, roses குள்ள பார்த்தா இதுல ஒன்னா ரோசஸ்ல ஒன்னா இமேஜ் இந்த பிலோ யூஸ் பண்ணி பிலே இமேஜ் ஓப்பன் யூஸ் பண்ணா இது வந்து லோட் பண்ணும். அதுதான் லோட் பண்ணிது ஒன்றாவது இமேஜை. ஜீரோ வந்து ஜீரோ இண்டக்ஷன் ஒன்றாவது இதை அடுத்த ரோசஸில் ரெண்டு இது வந்து செகண்ட். அடுத்து அப்படி எங்களுக்கு லோட் பண்ணி பார்க்க இப்போ எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து திரும்ப ரீரன் பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறது. சரி, ஓகே, நான் ரீரன் போட்டு வைக்கிறேன். அவுட்புட் இருக்கலாம் கிளியர் ஆகிடுமா? ஓகே, we will see. ஓகே, இப்போ இதில் வந்து எங்களுக்கு இது ரெண்டமாவா ஃபஸ்ட்டுக்கு வேறு வேறு இது இருந்தது, இப்போ வேறு இது நாளைக்கு டவுன்லோட் ஆகிற ஆர்டர் அப்படி இதாக வைக்கணும். எஸ், இப்போ இதில் எங்களுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 10 போட்டோம்னா 10th உள்ள ரோசஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் அதுக்காக பண்ணேன். Load data using Keras utility. Let's load the image of disk using help TF Keras utils image dataset from directory utility. Create a dataset. Done some parameters for the loader. Batch size, image height, image width use பண்ணிடும். Batch size வந்து உடைக்காத size split பண்ணுறது. It's good to practice to use a validation split when developing your model. Okay, validation split. You will use 80% of image for training, 20% of validation. 80% வச்சு ட்ரைன் பண்ணுவோம், 20% வச்சு வெலிடேஷன் பண்ணுவோம். சரியா இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகேயா? அடுத்தது found 2, 6 and file belong to 5 classes using files for training. Okay, then at the image set tf image set load பண்ணிற data directory validation split 0.2 subset training cன்றது இந்த இமேஜ் சைஸ் வந்து மேலே உள்ளது, பெட் சைஸ் வந்து மேலே உள்ளது கொடுத்திடும். இது எத்தனை இமேஜ் சைஸ் வந்து 180, 180, 32 வந்து பெட் சைஸ். பெட் சைஸ்னா ஸ்ப்ளிட் பண்ணுற சைஸ் தானே. ஓகே, நாங்கள் இதையும் பார்த்துக்கோம். ஓகே, இதில் லாஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு இமேஜ் வந்து என்ன போட்டு பார்ப்போம். சரியா? இதாக்கி தானே தானே இந்த 10th கொடுத்தா 10th ஃப்ளவர் லோட் ஆகி இது. Okay, this is creating a training data from directory of image using image dataset from directory function in Keras. Explanation: data directory. This is the directory path containing the images. Okay, this is creating a training dataset from a directory of image using function in Keras. Image dataset from directory அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அப்புறமா ஒன்றாவது வந்து என்னச்சுன்னா this is a directory. எங்கள் directoryன்றது அடுத்து validation split, எத்தனை validation split subset வந்து this is indicate that this data set is training subset. Okay, see this is a random seed for reproducibility ಅಂತ ಹೇಳಿಕೆ ನನಗೆ ಎಲ್ಲது image size சரி, batch size this determine number of images in each batchனது ட்ரைன் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து உடச்சி ட்ரைன் பண்ணுறது. ஓகே, இது வந்து ட்ரைனிங் செட், இது வெலிடேஷன் செட். ஓகே, அதே மாதிரி ட்ரைனிங் செட் மாதிரி வெலிடேஷன் செட்டுக்கும் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, யூ கேன் ஃபைண்ட் த கிளாஸ் நேம் இந்த கிளாஸ் நேம் attribute on the data set. Class name training data set class name. ஓகே, அதில் இது வந்து ட்ரைனிங் டேட்டா செட் இதில் கிரியேட் ஆக்கிது. ஓகே ஓகே, ஃப்ரம் டிரெக்டரி தானே இது ஒட்டோவா எங்களுக்கு கிளாஸ் நேம் இதெல்லாம் அதான் இதாக்கி தருது இந்த ஃபங்க்ஷன். இது இமேஜ் யூட்டிலிட்டிஸ்ல இமேஜ் டேட்டா செட் ஃப்ரம் டிரெக்டரி இந்த ஃபங்க்ஷனில் அதெல்லாம் இது போல் அதான் ட்ரைன் டிஎஸ் டாட் கிளாஸ் நேம்னு கொடுத்தோன்னே பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு கிளாஸ் நேம் என்னென்ன கிளாஸ் இருக்குது தந்திக்கு. அடுத்து visualize the data. Here are the first 9 image from the training data set. Okay, import matplotlib as a plot. இதாக்கிறோம் plt figure size 10 to the 10
ஓகே. இது வந்து மேட்ப்ளாட்லிப் நாங்க அன்னைக்கு யூஸ் பண்ணோம். அத வந்து ஃபிகர் பண்றோம். 10 into 10 வந்து இந்த டோட்டல் சைஸ். அதுக்கு அடுத்து இந்த for image labels in training dataset take 1. Take first. ஓகே. for I in range 9 first 9 imagesம் வரும். இது 3 into 3ல ஒவ்வொன்றும் plot ஆகிற I plus 1னா முந்தினதுல ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது கூட்டிட்டு போகுது. ஐ எம் ஷோ இதெல்லாம் வந்து அது ஐ எம் ஷோ யூஸ் பண்ணி தான் இது பண்றேன். டைட்டில் வந்து லேபல் இது எக்ஸிஸ் ஆஃப்னா இந்த லைன் இங்கே கிரிட் மாதிரி இதையும் சாரி கிரிட் இல்லை இங்கே இப்படி எக்ஸ் ஒய் என்ற எக்ஸிஸ் ரெண்டு மீட்டிங் அதை ஆஃப் பண்ணிடுறேன். அதில் இது மூணு இதுகள் print ஆகிரு flow data set. You can train a model using these data set by passing them to model feed shown later in the tutorial. If you like, uh, you can also manually iterate over the data set and retrieve batches of images. Okay. For image batch, label batch in a training data set, print print image batch dot shape, label batch dot shape. ಇದನ್ನತ್ತ ஓகே டாட் ஷேப் வந்து போடுற வந்து இது வந்து 180 பிக்சல் அணைக்குது. அதுதான் வந்து எரேக்கு மாற்றிக்கிட்ட 180 பிக்சல் இன்ட்டு 180 பிக்சல் அது வந்து 180 ஓகே. அதில் 32 இது ஓகே. எதை இது சொல்லி இது ட்ரைனிங் டேட்டா செட்டில் 32 அப்போ இந்த 3 அந்த கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே போட்டு வரோம் என்று சொல்லுங்க. அந்த கீழே the image batch is a tensor of shape 32 18 83 this batch 32 image of shape. Okay. I said 32 image sorry shape 180 180 to 3 aren't the 3 no, the last dimension refers the color. Okay okay. அதான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 180 பிக்சல்ல இது லாஸ்ட் கலர் வந்து ஆர்ஜிபி கலர் அதுதான் the last dimension refers to a color channel RGB. The label batch is a tensor of the shape 32. These are the corresponding label to 32 images. Okay, அதில் பிரச்சனை இல்லை. You can call numpy on either of these tensor to convert them to numpy dot and arena numpy arrayக்கு மாறிக்கும். ஓகே அதெல்லாம் பார்த்துக்கிறோம். ஓரளவு படிச்சதுக்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் மாதிரி இது கன்சிஸ்டண்டாக படித்தா நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கலன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு டைமும் செஞ்சு பார்ப்போம். அப்போ நல்ல ஐடியா நம்ம இப்படித்தான் ஒரு இதை ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஐடியா நல்லா வரும். ஓகே இந்த ஸ்டாண்டர்டைஸ் டேட்டா ஓகே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். The RGB channel values are in 0 to 55 range. This is not ideal for neural network. In general, you should seek to make your input values small. அப்படின்னு செய்யணும்னாங்க நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். Yes. Here standardize. Okay, standardize and theory scaling example. Here you will standardize the value to be in 0 command இதாகணும்னா வர வேல்யூஸ் வந்து 255 ஆல டிவைட் பண்ணா இதாகிடும். இந்த நார்மலைசேஷன் லேயர்ஸ் நார்மலைசேஷன் லேயர் இது பேர் வச்சு tf.keras rescaling 1 over 255 ஓட ரீஸ்கேல் பண்ணுறது. ஸோ ஸ்டீராஸ் லேயர் ரீஸ்கேலிங் ஒன்றா நார்மலைசேஷன் லேயர் அதான். ஓகே these are the two ways to use this layer. You can apply it a dataset by calling dataset map. Okay, there are two ways to use this layer. You can apply the dataset by calling dataset.map. Normalization data training dataset.map lambda xy normalization layer x y வந்து y தானே image batches label batches next iteration normalization dataset
normalization dataset. இது ஓகே இங்க உள்ளது. First image page 0, print numpy minimum first image by max first image. എന്ത് ഇതിലാണ് 0 இதுவரை print பண்ணி. Notice the pixel value are now in 0 to 1. Okay. Pixel values in a normalization பட்டு minimum value maximum value print பண்ணிடு. இப்போ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. இது வந்து நாங்கள் புதுசாக ஒன்று படிக்கிறோம். டேட்டா செட் டாட் மெப்பை யூஸ் பண்ணி டேட்டா செட் இதை மாற்றணுன்றது. ஓகே, இதுக்கு முதல்ல நாங்கள் டேட்டா செட் ஃபிட் படிச்சிருந்தோம். அதுக்கடுத்து படிச்சிருந்தோம் model.fit படிச்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு படிச்சிருந்தோம். பார்ப்போம் இதில் கிளிக்கு. Or you can include the layer inside your model definition simply deployment. You will use the second approach here. ஓகே, இதை வந்து நாங்கள் வேறையாக செய்கிறோம். டாட் மேப் யூஸ் பண்ணி இல்லாட்டி எங்களுக்கு மாடலுக்குள்ளே போடணும். Not if you would like to scale pixel values -1, you can instead write rescaling 1 to 75. ஓகே, அதை நாங்கள் அந்த ரேஞ்சுக்காக 1 to 75 then offset -1 ஆகினா சரியாகும். Note your previously resized image using an image size argument of tf keras utils image dataset from directory. If you want to include the resizing logic in your model as well, you can use tf.keras layer resizing layer. ஓகே, இப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ரீசைசிங் லேயர்னு ஒன்றாவது ரீசைஸ் பண்ணுறதுக்கு இப்படி செய்யாட்டி. ஓகே, configure the dataset for performance. Let's make sure to use buffered prefetched so you can yield data from disk without having input-output become blocking. These are the two important methods you should use when loading image. Dataset cache, dataset prefetch. Keep the image dataset cache keep the image in memory after they are loaded off disk during the first epoch. This will ensure the data does not become bottleneck while training your model. If your dataset is too large to fit into memory, you can also use method to create a performant on disk cache. Dataset prefetch overlaps data preprocessing and model. ஓகே, பாட்டில் நெக் நல்லா நாங்கள் இதுக்கு முதல்ல பார்த்துக்கிறோம் இந்த சீன் சொல்லிட்டு. சும்மா இப்படி பாட்டில் நெக் இப்படி மிச்சம் டேட்டா வந்து ஒரு சின்ன ஏரியாவில் போக பார்த்தா பாட்டில் நெக் வந்து இங்கே கணக்கு டேட்டா வந்து சொல்லுவீங்களே சின்ன ஏரியாவில் இன்புட்டாக பார்த்தா இதுதான் பாட்டில் நெக். அந்த கான்செப்ட் தான் ரெட் போட்டால் ப்ளாக் ஆகிட்டு மேல் இது இவ்வளோ வார்த்தை வாரது இவ்வளோ தலை போய் எழுதுன்னு அந்த கான்செப்டில் தான் பாட்டில் நெக்கெல்லாம் இரு இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்திரோம். ஓகே, interested readers can learn more about both methods as well as how to cache data disk in the prefetching section of better performance with Terra's tf.data API guideline. Okay, auto-tune to tf.data auto-tune. This data set is data set validation time auto-tune பண்ணிரு. auto-tune எப்படி பண்றான்னு பார்ப்போமே. auto-tune ஓகே, auto-tune எப்படி பண்றது பார்ப்போம். Discord snippet configure the training dataset validation dataset for performance using caching and prefetching. Okay, explanation. Auto-tune EF data auto-tune set the auto-tune variable to dynamically adjust the buffer size for prefetching based on the available resources. Okay. .cache. Okay. Time dataset.cache cache dataset in the memory. This allows for faster loading of data during the subsequent epoch as the data is already preloaded. இதை வச்சிருந்தேன்னா auto-tune வந்து ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணி எடுக்கிற இதுக்கு தேவையான டைனமிக்லி அட்ஜஸ்ட் பஃபர் சைஸுக்கு அதுக்கடுத்து அதை இது கேஷில் போட்டு இதாக்குற இது வந்து அந்த பாட்டில் நெக் வராமிக்கிறதுக்கு.
ஓகே இப்போ வந்து ட்ரைன் த மாடல் த மெயின் திங். அதில் வந்து ப்ரீ ட்ரைனிங் மாடல் ப்ரீ ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். டேட்டாவை எப்படி இறக்கி போடுறதுகள் அந்த இந்த வெளியிறத மாற்றுறது இன்புட் நிறையா கொடுக்குறதெல்லாம். சாரி. Okay, train a model. For completeness, you will show how to train a simple model using dataset you have just prepared. A sequential model consists of three convolution blocks. Okay, tf layer dot con 2d with a max pooling layer tf layer max pooling 2d. In each of them, there is fully connected layer with 1 to 8 units on top of that is activation by ReLU activation function. This method has not been tuned in any way. The goal is to show you the mechanics using the dataset you just created. To learn more about image classification, visit image classification tutorial. Then now on the image classification tutorial தானே. ஓகே இது லென்த்திக்குன்னு பார்ப்போம். Classification. இது என்ன எதை வச்சு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் பண்ணின்னு பார்ப்போம். இமேஜ் கிளாசிஃபிகேஷன் எந்த டேட்டா. ஓகே இதுக்கு வேற ஒரு டுட்டோரியல் இருக்குது. ஓகே இதில் வந்து அப்போ எந்த சொல்ல வரோம் கிளாசிஃபிகேஷன். இது இமேஜ் லோன். இது வந்து ப்ரீ ப்ராசஸிங்கை தான் மெயினாக இந்த டுட்டோரியலில் சொல்ல வரோம். இப்போ நெக்ஸ்ட் டுட்டோரியல் நான் போட கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட்டில் வந்து கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம். மெயினான விஷயம் இப்போ இது ஹாஃப் ரூட்டை மாதிரி இல்லாட்டி. ஓகே நான் இதை நெக்ஸ்ட்டுக்கு போட்டு வைக்கிறேன். நீங்கள் எனக்கு சாரி இதில் தேவையில்ல குரூப் பண்ண தேவையில்ல. அன்குரூப். ஓகே இதில் வந்து இது பார்ப்போம் எத்தனை இப்போதைக்கு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எங்களுக்கு தெரியும். 5 கிளாஸஸ் இன்னும் 5 எத்தனை ஃப்ளவர் கேட்டகரி இருந்துச்சு அது. இந்த இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ரீஸ்கேல் பண்ண இந்த டாட் மேக்ஸா டேட்டா செட் டாட் மெப்பை யூஸ் பண்ணி இதாக்கினோம். அது தேவையில்லை எங்களுக்கு மாடல் கொடுக்க அதை போட்டுக்கலாம். ஓகே இது ஜெமினியில் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் பார்ப்போமே. கன்வர்டேஷன் 2D இது எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. 32 images 3 நான் நினைக்கிறேன். இது எத்தனை கலர்ஸ்ன்றது 3 RGB கலர்ஸ் 3. மெக்ஸ் பூலிங் தெரியா என்னத்தன்ட்டு. லேயர்ஸ் மெக்ஸ் பூலிங் ஃப்ளட்டுன்னா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. லேயர்ஸை ஒன் அரே காட்டுறது. ஓகே இதில் நாங்கள் போடுவோம். ஜெமினியில் போட்டு பார்த்தா தான் விளங்கும் இந்த விஷயங்கள். இதில் ஒன்றா பார்ப்போம். choose the TFK as Adam optimizer and இது loss function to view the train and validation accuracy for each training above. Pass the metrics argument to model compiler. It like you are defining a Kera sequential model for image classification. However, you are missing a final output layer and completion step. At at the output layer, you need to final dense layer to produce prediction. Since you are working with a 5 level classes, the output layer should have 5 units and softmax activation. நான் கேட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அது எந்த சொன்னீங்க இது. எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம softmax நாங்கள் மற்ற இடத்துலையும் போட்டோம். இதில் வேற softmax போட்டிங்கன்னு தெரியாது. softmax இல்லதான் நமக்கு கிளாசிஃபிகேஷன் இதில் வரைக்கும் softmax நாங்கள் எல்லா இடத்துலையும் போட்டோம். softmax கடைசிக்கு லேயர்ஸ் டாட் softmax வந்து யூஸ் பண்ணோம் முதல் எல்லாம். I have no idea why they are not using here.
ஓகே ஓகே இதில் டென்ஸ் லேயர் உண்டு இதில் கொஞ்சத்தை தான் அக்செப்ட் பண்ணுது அதுதான் இதில் குழப்பம் உண்டு. ஓகே இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் ஈச் லேயர் கொடுத்து பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஈச் லேயர் ரீஸ்கேலிங் எங்களுக்கு தெரியும். அது ரீஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த கன்வல்யூஷன் 2D அதுதான் எங்களுக்கு தெரியும். This is a 2D convolution layer with 32 filters and kernel size of 3 into 3. It's learned to extract local feature from the input image by convolution the filters. Okay, it exporting in the convolution. The convolution. This is a 2D convolution layer with 32 filters and kernel size of 3 into 3. It learns to extract a local feature from the input image by convolution the filter across the image. The rule activation function introduced non-linearity, allowing the model to learn complex patterns. Okay, அது வந்து 2D convolution layer வந்து 32 filters யூஸ் பண்ணி image இதுகளை input the image by convolution across the image நேரத்தை ஓரளவு வழங்குது. This is a max pooling layer that reduces the special dimension of the feature maps by taking the maximum value within 2 into 2 windows. It helps to downsample the features, making the model more robust and variation in the object position and reduce the number of parameters. Okay, இதெல்லாம் reduce பண்ணி இதாக்குறது. அடுத்து இந்த திரும்பவும் இருக்குது another 2D convolution layer 32 filters. It further extract the feature from the downsample feature map obtained from the previous max pooling layer. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த max pooling வந்து convolution 2D வந்து இதாக்குது. max pooling another max layer to further reduce the special dimension of the feature maps. ஓகே இது வந்து ஃபீச்சர்ஸை வந்து மெக்ஸ் போலிங்னா ரிடியூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இது வந்து லேர்ன் பண்ணுறது சாமான் கண் 2Dன்றது. ஓகே கடைசிக்கு இதை யூஸ் பண்ணி இதுதான் அவுட்புட் லேயர். இந்த 4 கிளாஸில் ஒரு கிளாஸாக வரும்ன்றது தான் இதில் இது. ஓகே சூஸ் த டேர் ஆஃப் ஓகே அது சரி இந்த ஆப்டிமை அக்யூரசி. அடுத்த இது வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு டேட்டா செட் வெலிடேஷன் லேயர் வெலிடேஷன் டிஎஸ் epoch வந்து 3 யூஸ் பண்ணி 3 epochல இதாக்கிறோம். You can also write a custom training loop instead of using a model fit. To learn more, write a training loop from sketch tutorial. ஒரு tutorial இன்னொரு 5-6 tutorial காட்டு ஒரு tutorial காட்டினா பரவாயில்ல. ஓகே சும்மா நாங்கள் என்ன தீக்கி பார்ப்போம் ரிசா writing a training loop from sketch இது எங்கே இருக்குது கைட்லேயே கேராசுக்கு இது நாங்கள் பார்க்குறது டென்சர்ஃப்ளோ நாங்கள் பார்க்குறது டென்சர்ஃப்ளோ டுட்டோரியல்ஸ் அது கைடுகளுக்கு இது. ஓகே எல்லாம் குழப்பிக்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட் திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா எல்லாத்தையும் படிக்கலும் கொஞ்ச நாள் ஓகேட்டா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றாவது ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு எந்த ஐடியாவே இல்லாமல் நியூரல் நெட்ஒர்க்னே தான் தெரியாமல் இது ஃபர்ஸ்ட் டே பார்க்கிட்டேன். அதுக்கப்புறம் நியூரல் நெட்ஒர்க்னே தான் தெரிய வந்துச்சு. ஒன்றா பார்க்க நல்ல ஐடியாஸ் வருது. எப்படி மாடல் ஃபிட் பண்ணுற அடுத்த மாடல் எப்படி ட்ரை பண்ணுற ஒரு லேயர்ஸ் எடுத்த எங்களுக்கு ஒன்றாவது இப்போ எங்களுக்கு சும்மா தெரியும் எந்த ஃப்ளட்டன் லேயர் எந்த டென்ஸ் லேயர் எந்த அதுகளெல்லாம் போக இன்னும் இதாகும் நினைக்கிறேன். We'll see. You may notice that validation accuracy is low compared to the training accuracy, indicates your model is overfitting. You can learn more about overfitting and how to reduce in this. You may notice validation accuracy low compared to the training accuracy, indicates overfitting. You may notice validation accuracy low
compared to, sorry, validation accuracy வந்து லோவாம் compared to training accuracy. validation accuracy training accuracy லோவா இந்த ఎంత ஓவர் ஃபிட்டிங் ஆகிறன்ற அர்த்தம். ஓவர் ஃபிட்டிங் ఎంత நாங்கள் பார்த்தோம் தானே இப்படி இப்படி வந்து கிராஃபில் இப்படி ஒரு லேயர் வைத்தா இது கீழே டேட்டா வந்து ஒழுங்கா இதாக்கி இல்லாட்டி இது இது ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்கா இது அண்டர் ஃபிட்டிங் வெயிட் இது எடுத்து சொல்லுவீங்க ஓவர் ஃபிட்டிங் இது வந்து அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்னா இப்படி வேறு மைக்கு கேஃபர் மாதிரி இப்படி வந்து இங்கே ஒரு இது இருந்தால் இது இங்கே வரும் இது இங்கேருந்து இப்படி வரும் ஓவராக ஃபிட் ஆகும் படம் ஓவராக ஃபிட் ஆகினேன்னு சொன்னால் அன்சீன் டேட்டாவில் வந்து கேஸ் ஆகும். ஓகே நான் அதை பார்ப்போம் திரும்ப ஓவர் ஃபிட்டிங் அண்ட் sorry and underfitting. Yes, இதில் கண்டனே லைக் ஓவர் ஃபிட்டிங் இப்படி தான் இப்படி வந்தால் இது வந்து அன்சீன் டேட்டாவே கேஸ் ஆகும். அண்டர் ஃபிட்டிங் தான் இது ஃபஸ்ட்டுக்கு நான் சரியாக இல்லையே. ஓகே using TF data for finer control. The above Keras preprocessing utility from there is a convenient way to create a TF data dataset from directory of images. For inner gain control, you can write your own input pipeline using TF data. This section shows how to do just that, beginning with the file path from tgz file you download earlier. List here files, shuffle files. List ds tf data dataset இதாக list ds shuffle image count shuffle சரி ஐடியா வருதில்லை. Why this? Okay, I got into Sanjay and now for F in the list taken 5 இது வந்து 5 areas print பண்ணியது. இதெந்த செஞ்சிருவோம் listing file shuffling ஒன்றா லிஸ்ட் பண்ணியது shuffle பண்ணியது. ஓகே என்ன செஞ்சீங்கன்னா files matching the pattern directory data shuffle to false mean files are listed in order. ஓகே இது வந்து ஃபைல்ஸை ஓர்டராக லிஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து shuffling பண்ணிடுறேன். Shuffling na properly. Suppose the dataset image count likely the total number of image and determine the shuffle buffer size. This is the anything special you would like to know about the code. Okay, then first 5 dataset lola 5 idire names images there. Okay, the 3 structure of the files can be used to compile a class names list. Okay, class name list mail ke first பார்த்தோம் split the data set into training and validation set. கொஞ்சிரி ஓகே இதுக்கு முதல் பார்த்த வந்து load data set using. ஓகே இதுக்கு முதல்ல என்ன செஞ்சிடும் load data set using keras utilities யூஸ் பண்ணி இதை லோட் பண்ணிடும். இதுக்கு பிறகு பார்க்குற என்னன்னு சொன்னால் TF டேட்டாவை யூஸ் பண்ணி லோட் பண்ணிடும். இங்கே மேல் இதுக்கு இது பார்த்தா load the data set using keras utilities. இது ஃபுல்லாக இப்போ பார்த்து முடிச்சது தான். அடுத்து using the TF data for fine control. இது வந்து இன்னொரு மெத்தடில் நாங்கள் வந்து லோட் பண்ணுறோம்.
அதுதான் விஷயம். இந்த மெஷின் லேர்னிங்கில் படிக்கிறதுல மிச்சம் டிஃப்ரெண்ட் வே செய்யும். அது எந்த வே வந்து எப்பைக்கு பொருத்தமானு சொல்லிட்டு ஆப்டிமல் வே எதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தான் சிச்சுவேஷனை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் பேசிக்லேருந்து படிக்கணுன்றது மெயின் விஷயம். ஓகே, இங்கே இப்போ டிஎஃப் டேட்டா ஸ்டாண்டர்ஸ் டேட்டா இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ டிஎஃப் டேட்டா யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஒன்றாவது லிஸ்ட் பண்ணிடும் இந்த லிஸ்ட் டேட்டா செட். அடுத்து இது பண்ணிடும். இந்த ஃபர்ஸ்ட் 5 இதாக்கிறோம். ஓகே, இப்படி இதில் கிளாஸ் நேம் அதில் வந்து கிளாஸ் நேம் என்ன செஞ்சோம், அந்த டாட் கிளாஸ் யூஸ் பண்ண இதாகிச்சு. இதில் வந்து அது நம்ம இறையில போட்டு ஷார்ட் பண்ணிடும். ஐட்டம் நேம் ஃபார் ஐட்டம் குளோபலாக அந்த இது இருக்குது. இஃப் ஐட்டம்ஸ் டாட் நேம் இதே லைசன்ஸ் டாட் டெக்ஸ்ட் உண்டு. ஓ இது ஓகே, அப்படி ஒன்று இருந்தால் இப்படி ஒன்று இருந்தால் இதை யூஸ் பண்ணி இல்லாட்டி இதுன்றதாகும். print class names இதில் வந்து class names split the data set into training and validation sets. ஓகே, இப்போ டிஎஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அப்படியே செய்யலை நாங்கள் அது வந்து கேராஸ்ட் இதை யூஸ் பண்ணி செஞ்சோம். இதில் வந்து டிஎஃப் டேட்டா டென்சர்ஃப்ளோ டேட்டாவை யூஸ் பண்ணி. ஓகே, இது அந்த வேலிடேஷன் சைஸ் இது இமேஜ் கவுண்ட் 0.2 ட்ரைனிங் டேட்டா செட் லிஸ்ட் டிஎஸ் value size well size ன்னு போட்டு இது இந்த well size you can print the length of each data set as well as well size வந்து image set வந்து 0.2%. ஓகே, இது வந்து டேக் நேரத்தில் வந்து டேக் பண்ணுறதுக்குள்ள இது ஸ்கிப்னா வந்து ஸ்கிப் பண்ணுறேன். அப்போ இது 20% டேட்டா செட்டை ஸ்கிப் பண்ணிட்டு எடுக்கிற லிஸ்ட் வந்து ட்ரைனிங் டேட்டா செட், மற்ற வந்து வேலிடேஷன் டேட்டா செட். ஓகே, இதை வந்து அந்த எத்தனை டிஎஃப் டேட்டா எக்ஸ்பெரிமெண்ட் you can print the length of each data the following. இது வந்து data experimental dot return the coordinary offset. If not, the operation returns the coordinary offset. The operation may return the if the analysis files determine the number of elements in the data set. Okay, இது வந்து number of the elements in the data set யூஸ் பண்ணி இது numpy arrayல numpy தருகிறது. ஓகே, write a short function that conveys the file path to a image and label pair. ஓகே, get label file path கொடுத்தா ஓகே file path கொடுத்தா இது வந்து label ஆகும் image ஆகும் தாக்கி தரத்துக்கு இதாக்குறோம். இந்த parts tf string split file path split element of input base இதன் சொன்னா மேலே வந்து ஃபைல் பாத்தை தொண்டைக்கு இதோட ஃபைல் பாத் லேபல் எல்லாம் சேர்த்து வந்துச்சு. இதில் வந்து லேபலை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பாத் அடுத்து லேபல் ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது. பார்ட்ஸில் -2 வந்து ஒன் அவுட் கிளாஸ் நேமா, அப்போ ஒன் -1னா இது -2னா இது ஓகே தானே. இதான் வந்து பாத் நேம். -1 சொன்னால் இங்கு உள்ளது வரும், 0ன்றது இது ஒன்றா உள்ளது, -1னா இங்கு உள்ளது அது வந்து இமேஜ் இது வரும், -2ண்டா டபுள் இந்த இது என்ன ஃபோல்டருக்குள்ள உள்ளது வரும். அப்போ அதுதான் கிளாஸ் நேம். ஓகே, அப்படி எடுத்து இது ரிட்டர்ன் எஃபெக்ட் ஹாட் ஒன். ஓகே, ஹாட் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இந்த பாத் ஹாட் ஒன் கிளாஸ் நேமை ரிட்டர்ன் பண்ணுவீது கெட் லேபல் கொடுத்தா. அடுத்து decode image ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். டு convert the compress using a 3D unit, convert the compressed string to 3D unit 8 tensor. இது வந்து decode பண்ணுற இது எனக்கு சரியா ஐயோ இல்லை பார்ப்போம். இது வந்து ப்ரீ ப்ராசஸிங் தானே, அதில் வந்து இறையாக்கி செஞ்சோம். இதில் வித்தியாசம் எப்படி செய்கிறோம் போல இருக்குது. ஓகே, வில் சி. Okay, it looks like you are trying to define a function to decode and resize image. However, you are using a closing parenthesis. Okay, அது பிரச்சனை இல்லை.
This function takes a compressed image string as input, decode it into 3D units, 8 tensor using and resizing the dimensions specified by ஓகே ஓகே இதன் இமேஜை வந்து எடுத்து ரீசைஸ் பண்ணி 3D யூனிட் 8 இந்த டென்சர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகிறது தான் டிகோட் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணதாக்கும் இது வந்து இந்த ப்ராசஸ் பாத் ப்ராசஸ் பாத்தை கால் பண்ணால் லோட் த ரோ டேட்டா ஃப்ரம் த ஃபைல் ஆஸ் அ ஸ்ட்ரிங் இந்த செய்தி you'll see use dataset.map to create a dataset of image label pairs after image and job set num parallel class so multiple images are loaded parallel okay load இங்க வந்து என்னன்னா parallel ட்ரைனிங் டேட்டா செட்டிங் அங்க வந்து வேற ஏதோ ஒரு மெத்தட் உள்ள யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் பஃபர் யூஸ் பண்ணி வைக்கணும் இங்க வந்து மேப் ப்ராசஸ் பாத் parallel வந்து ட்ரைனிங் செட்டை டேட்டா செட்டை எடுக்கிறோம் இதன் செய்கிற for image label in training data take one image shape image label dot numpy okay இப்போ வந்து configure the dataset for performance to train a model with this dataset you will want the data to be well shuffled to be best to be available as soon as possible. These features can be added using TF Data API. For more detailed visit input pipeline performance. இந்த இதில் வந்து டிஎஸ் கேஷ் லேசாக இதாக்க அந்த டிஎஃப் டேட்டா யூஸ் பண்ணி இது கேஷ் ஷஃபிள் பேட்ச் ப்ரீஃபிஷ் இந்த கிங் ஆட்டோ பஃபர் சைஸ் ஆட்டோ டியூன் ரிட்டர்ன் டேட்டா செட் ஓகே ட்ரைன் டேட்டா செட் கன்ஃபிகர் பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்தாச்சு ட்ரைன் டேட்டா செட் ஓகே இதில் லேசாக எடுத்திடும் இது வந்து டிஎஃப் டேட்டா யூஸ் பண்ணி அது ஃபஸ்ட்டுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணி இல்லையோ இப்போ வந்து விசுவலைஸ் பண்ணுறோம் இமேஜ் லேபல் நெக்ஸ்ட் ஓகே ஃபிகர் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டுக்கே மாதிரி image எல்லாம் இதாக்கும் continue training the model you have now manually built a similar tf dataset to the one created by okay இதால நாங்க இப்ப create பண்ணிரோம் first வந்து tf keras utility image data from directory இத யூஸ் பண்ணி இதாக்கிரோம் you can continue training the model with it as before you will train for just a few epoch to keep the running times short ஓகே இதுலேயே வந்து 3 இப்பாக்கு யூஸ் பண்ணி 3 இப்பாக்கு யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணுறோம் நான் நினைக்கிற மாதிரி இதில் வெலிடேஷன் அக்யூரசி நல்லா இமேஜ் ஓகே எஸ் ஃபஸ்ட்டு குளத்தில் 0.3 சம்திங் இருந்துச்சு இதில் வந்து 0.7 இது ஓகே நான் வேறு போய்ட்டு பார்ப்பேன் ட்ரைன் பண்ணது 0.3 அக்யூரசி இது வந்து 0.6 இது ட்ரைனிங் அக்யூரசி வெலிடேஷன் அக்யூரசி அதில் எல்லாம் 0.7 கிட்ட இருந்துச்சு எஸ் அக்யூரசி 0.7 இது 0.73 ஓகே இது வந்து நல்லா ஃபிட் ஆகிடுது so far this tutorial has focused on the loading dataset of disk you can also find a dataset to use by exploring the large catalog of easy to download dataset at TensorFlow dataset. TensorFlow datasetன்றதுல வந்து ஆல்ரெடி ப்ரீ டேட்டாசெட்ஸ் அப்படின்னா நாங்கள் டேட்டாசெட் எடுக்கிற என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஃப்ளவர்ஸ் நீங்களே ப்ராசஸ்னால் ஒவ்வொரு மாதிரி எங்களோட ஃப்ளவர்ஸை கேப்சர் பண்ணி எடுக்கணும் இது வந்து ஆல்ரெடி TensorFlow செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி டேட்டா செட் எல்லாம் இதாக்கி வச்சிருக்கு இதில் போய் தலைமைகளுக்கு அப்படி டேட்டா செட் மிச்சம் எடுத்துக்கல TensorFlow டேட்டா செட் இதில் போய் பார்க்கணும் தெரியுது GitHub இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் மிச்சம் டேட்டா செட்ஸ் நான் ஒன்றாவது பார்த்த அந்த நம்பர்ஸ் டேட்டா செட் எம்னிஸ் டேட்டா எம்னிஸ் நம்பர்ஸ் அடுத்து எம்னிஸ் ஃபேஷன் அது ஒவ்வொன்றும் இது டென்சர்ஃப்ளோவில் உள்ள டேட்டா செட்ஸ் இது கெகுலில் போய்த்தாலும் கெகுலில் டேட்டா செட் வந்து எங்களுக்கு எடுத்து போட வச்சுக்கிறேன் நான் வந்து
சாரி, ஒரு 1000 கெட்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன்னா கெட்ஸுக்குள்ள டேட்டா செட் எடுத்துட்டு அப்படி போட்டு வைக்கிறேன் எடுக்கு ககில்ன்ற அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி அதை யூஸ் பண்ண டேட்டா சயின்ஸ் அது இதெல்லாம் செய்யணும். அதுலேயும் இதே மாதிரி ககில்லேயும் ககில் நோட் புக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் கூகுளில் வந்து ஒரு இந்த இது வந்து ஜிபியூவில் இப்போ வைக்காது. ஒரு நாளைக்கு 1 hour 20 minutes மாதிரி ஜிபியூ யூஸ் பண்ண பிறந்தைக்கு 1 hour யூஸ் பண்ண ஃப்ரீ டைமில் வந்து அதே நாங்கள் பே பண்ணி வாங்கினா அன்லிமிட்டாக யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். So far, this tutorial has focused on loading data of disk. You can also catalog download. Okay. As we have previously loaded the flowers dataset of the disk, let's now import with TensorFlow dataset. Download the flowers dataset using TensorFlow dataset. இதுக்கு முன்னாடி வித்தியாசம் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் டேரஸ் யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணி டேட்டாசெட்டை டவுன்லோட் பண்ணோம். இங்கே இந்த கீழே இந்த கெட் ஃபைல்னு கொடுத்து இப்படி டவுன்லோட் பண்ணோம். இப்போ வந்து டேட்டா இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம். இதுக்கு வித்தியாசம் இது already trading அதெல்லாம் டிவைட் பண்ணி downloading and preparing dataset. The flower dataset have 5 classes. Download the flowers dataset using TensorFlow dataset. The flower data has 5 classes. Okay. Retrieve an image from dataset. Image label. Okay. As before, remember to batch, shuffle, and configure the training, validation, and test for performance. Okay. Dataset validation test training dataset validation test. Okay. Now you can find a complete example for working with flowers dataset and TensorFlow dataset by visiting data augmented tutorial. Next step. This tutorial shows 2 ways of loading image of disk. Yes, இது வந்து just image classification இல்லை பெருசாக இல்லை. இதில் வந்து மெயினாக சொல்ல வந்துன்னா டூ டைப்ஸ் இது. ஒன்று வந்து கேரஸ்ட் யூட்டிலிட்டிஸை யூஸ் பண்ணிடுறாங்க, இல்லை டென்சர்ஃப்ளோ டேட்டாஸை யூஸ் பண்ணி லோட் பண்ணிடலாம். டென்சர்ஃப்ளோ டேட்டாவை யூஸ் பண்ணி லோட் பண்ணிடுறதா இதுக்கான பெனிஃபிட்ஸ் இதுன்றதை பற்றி தான் நீங்கள் சொல்ல வந்து. ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் ஹவு டு லோட் அண்ட் ப்ரீப்ராசஸ் இமேஜ் டேட்டா செட் யூசிங் கேரஸ் ப்ரீப்ராசஸ் layer and utilities. Next, you learn how to write an input pipeline from a sketch using TF data. Finally, you learn how to download dataset for TensorFlow dataset. Okay. So, your next learning, you can learn how to add data augmented. To learn about more, you can visit. இது எல்லாம் கலந்துட்டு ஓகே நான் இது மிச்சம் கம்ப்ளெக்ஸ் ஆகிடுவது ஒன்று ஃபஸ்ட்டுக்கு பாக்கெட் ஒன்றில் இன்னொன்று தான் டிரெக்டாக எனக்கு லைக் காட்டிச்சு. இப்போ வந்து ஒன்றில் இது பார்த்தோன்னு இன்னும் தெரியாத தானே இங்கே மிச்சம் எனக்கு வந்து பார்த்தா இது நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் படிச்சுப்போம் டிஎஃப் டேட்டாவை பற்றி. டிஎஃப் டேட்டாவில் மிச்சம் நிற்கும். இப்போ நான் இப்போதைக்கு கான்செப்ட்ஸை கெயின் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். போக வர ஒவ்வொன்றில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக்கிட்ட தான் மிச்சம் ஃபுல்லாக பார்க்கிறேன். நான் இதில் வந்து நான் இப்போ எய்ம் பண்ண மாதிரி இப்போ இமேஜஸ் இதாக்கிறோம், மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் தெரியும் சிஎஸ்பி. ஓகே, இது மெயினாக ஓகே இதில் தந்திரம் சரிதான். லோட் அண்ட் ப்ரீப்ராசஸ் டேட்டா தான் இந்த ஹெடிங் இருக்குது. அதில் தான் இமேஜ் வீடியோ இதெல்லாம் இருக்குது, எப்படி இமேஜை லோட் பண்ணுறன்றது. ஓகே, இப்போ நாங்கள் படிச்சுட்டா வந்து இமேஜை லோட் பண்ணுறதை பற்றி. இது கிளாசிஃபிகேஷன் செஞ்சாலும் நல்ல இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் செய்கிறேன் நான் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இல்லாட்டி டுட்டோரியல்ஸுக்குள்ளே கொண்டு நிற்போம். எப்படிலாம் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டோம்னாக்கா இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும்னது நான் நினைக்கிறேன். அதனால ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ குயிக்காக போகன்றது தான் என் ஐடியா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ.